சாதாரண ஒரு 2% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை ஆள்றாங்க. நம்ம இவ்வளவு பேர் இருந்து நம்மளால வந்து பெரிய இடத்தை பிடிக்க முடியன்ற ஒரு முரண்பாடு. அவர் வந்து ஒரு வாட்டி வந்தாரு, அவருக்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கலன்னா அவர் எனக்கு கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஜிகே மணி எம்எல்ஏவாக இருந்து போட்டு சொல்லிட்டு அவர் நேராக போயிட்டு லைக்காவில் ஜாயின் பண்ணி லைக்கா வேலையை பார்க்க ஆரம்பிச்சார். அவரை வந்து இளைஞர் அணி மாநில தலைவராக ராமதாஸ் ஐயா போட்டார். அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கல. மாற்ற முன்னேற்றம் கொண்டு வந்து பாகுபலி அப்போதான் ரிலீஸ் ஆன டைம். அதை எடுத்துக்கிட்டு இவர் அன்புமணி கை நீட்டுவார். அன்புமணி ஆகிய நான் அப்படின்றப்ப அப்படியே கூட்டமே அப்படியே ஆர்ப்பரிக்கிற மாதிரி பில்டப் அரசியெல்லாம் பண்ணோன்னே இருந்த ஒட்டுமொத்த ஓட்டும் போச்சு. அதில் கிட்டத்தட்ட வந்து 30% 35% இருக்கிற நாங்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் 2% கூட இல்லாதவர் ஆள்றாருன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அதை மறுத்தாங்க. இல்லை இது சுத்தப்படாது, வெயிட் பண்ணுங்க, வேற மாதிரி பண்ணாருக்கும் அன்புமணி அவர் கேட்காம சௌமியா அன்புமணி அங்கே நிற்க வச்ச ஒன்றை பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. பொது வழியில் அவர் என்ன சொல்றாரு, அன்புமணி இவர் வந்து நான் சொல்றதை கேட்டாரும் இல்லாட்டி போகணும்னு சொல்றது வந்து இருந்தாலும் தன் தந்தையார் தான் சொன்னாலும் இவரால் டைஜஸ்ட் பண்ண முடியாம எல்லாருக்கும் நான் பனையூர் அட்ரஸ் தரேன் அங்க வந்து பாருங்கன்னு சொல்லி பொது வழியில் அன்புமணி சொல்றோம். அன்புமணி அவர்களுக்கு நாங்கள் வந்து எம்பி சீட் கொடுத்துறோம், போன வாட்டி கொடுத்தா அதே மேட்டர் தான், நாங்கள் எம்பி ஆக்கிடுறோம், நீங்க இதுக்கு ஓட்டும் போட்டுருங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு செக் வந்தா மறுபடியும் வந்து அன்புமணி அங்கே அனுப்பணுமா, மறுபடியும் வந்து எம்பி ஆயிட்டாருன்னா அவர் வேல்யூ பர்சன் ஆயிடுவார். நாகமணிகளுக்கும் வணக்கம். அரசியல் பல பரவலான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நிமிஷம் சார், இன்னொரு இன்ட்ரோ கொடுத்துறேன் சினிமாக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பாமகோட நிறுவனர் ராமதாஸ் வந்திருக்காரு. அன்புமணி அந்த பதவியிலேருந்து இது பண்ணிட்டு செயல் தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு நிறைய விஷயங்கள் பின்னணியில் சொல்லப்படுது. இதில் இன்னும் ஒரு சில பேர் திமுக சைடில் சொல்கிறாங்கன்னா பாஜகவின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமக ரெண்டாக உடைய போதுன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு பாஜக காரணமா இல்லை ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்க ஒரு சின்ன முரண்பாடு காரணமா? இது வந்து தந்தை மகனுக்கான முரண்பாடா தான் நான் பார்க்கிறேன். இப்ப பார்க்கல, ரொம்ப நாளா பார்த்துட்டு ரொம்ப நாளா பொதுவெளியிலேயே அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா புகஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. எப்ப நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தேன்னா ஜிகே மணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கௌரவ தலைவர் பொய்ச் செயலாளர் இருந்தார் முன்னாடி. அவர் தான் பாமகவோட பொய்ச் செயலாளர் இருந்தார். அவருடைய பையன் ஜிகே தமிழ்குமரன் இப்ப லைக்காவுடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் வந்து சிஇஓ இருக்காரு. தமிழ்குமரன் நீங்க பார்த்துருக்கீங்க, என்றென்றும் காதல்ன்ற படம்லாம் எடுத்தவர், என்றென்றும் புன்னகை ஜீவன் அந்த படம்லாம் எடுத்தவர். அவரை வந்து இளைஞர் அணி மாநில தலைவரா ராமதாஸ் ஐயா போட்டார். அன்புமணி அவர்கள் ஏத்துக்கல. அவர் வந்து ஒரு வாட்டி வந்தாரு, அவருக்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கலன்னா அவர் எனக்கு கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஜிகே மணி எம்எல்ஏவாக இருந்து போட்டு சொல்லிட்டு அவர் நேராக போயிட்டு லைக்காவில் ஜாயின் பண்ணி லைக்கா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தலைவரை போடுறேன், அவரை நீ வேணான்னு சொல்லி நீ அனுப்புற அப்படின்ற முரண்பாடு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சட்டசபை எலெக்ஷன் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கு எல்லாம் பண்றப்ப இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து எல்லார் பேச்சையும் கேட்பாரா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டார். ஐயா வந்து அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது. இன்னைக்கு ஒரு வன்னியர் சங்கன்ற ஒரு கட்டமைப்பை மாற்றி இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு 6-7% ஓட் பேங்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது யாருமே குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு மூத்த அரசியல்வாதியும் கூட. ஸோ அவருக்கு நம்ம அரசியல் சொல்லித்தரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் என்ன டேட்டா எடுக்கிறாருன்னா அன்புமணி ஆகிய நான் இன்னைக்கு இருக்கிறாரு விஜய் கிட்ட இவர் தான் அன்னைக்கு இருந்தார். மாற்ற முன்னேற்றம் கொண்டு வந்து பாகுபலி அப்போதான் ரிலீஸ் ஆன டைம். அதை எடுத்துக்கிட்டு இவர் அன்புமணி கை நீட்டுவார். அன்புமணி ஆகிய நான் அப்படின்றப்ப அப்படியே கூட்டமே அப்படியே ஆர்ப்பரிக்கிற மாதிரி பில்டப் அரசியெல்லாம் பண்ணோன்னே இருந்த ஒட்டுமொத்த ஓட்டும் போச்சு. அதில் அதற்கப்புறம் எடுக்கப்பட்ட டிசிஷன்ஸ் எல்லாமே தப்பா இருக்கு. அதற்கப்புறம் எடுக்கப்பட்ட ஓட்டு சதவீதம் கம்மியாகுது. அதற்கப்புறம் அன்புமணியை போட்ட பிறகு எம்எல்ஏக்களும் கம்மியாகிறாங்க, ஜெயிக்கும் திறன் கம்மியா. அன்புமணின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒரு அது ஃபெயிலியர் ஆனோம்னா பிறகு அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாமே தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அன்புமணி தான் எடுக்கிறாங்க, அன்புமணி தலைவர் ஆகிட்டாங்க. அவர் தான் எடுக்கிற டிசிஷன்ல ஓட்டு வங்கியும் கம்மியாகுது. அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, ராஜ்யசபால அன்புமணி போனார், நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, சட்டசபை உறுப்பினர்களும் கம்மியாயிட்டாங்க. இப்போ ஒரு காலத்து 22 பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்ப 4 பேர் இருக்காங்க, 5 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன, அது கூட ராமதாஸ் வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, கிட்டத்தட்ட வந்து 30% 35% இருக்கிற நாங்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் 2% கூட இல்லாதவர் ஆள்றாருன்னு சொன்னார். பேட்டியில சொன்னார். ஆமா,
அந்த ரெண்டு அவங்க கிட்ட நான் போய் கை கட்டி நிக்கணுமான்னு கேட்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க போய் கை கட்டி நிக்கணுமா, நான் போய் கோட்டையில போய் பார்க்கணுமான்னு கூட கேட்டார். கேட்காம இல்லை, போய் சொல்லக்கூடாது, கேட்டாரு. அப்ப அந்த 2% யாரை சொல்றாருன்னா கலைஞர் குடும்பத்தை இசைவேளாளர் தான் சொல்றாரு, நேரடியா சொல்றாரு. ஏன்னா அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, தயாநிதி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்களா இல்லையா? ஒரு ஒரு சட்டமன்றத்துல 2 பேர் இருக்காங்க, நாடாளுமன்றத்துல 2 பேர் இருக்காங்களா? இப்ப அவங்க இப்ப ஜாதி ரீதியா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அவர் சொல்ல வந்து இதுதான் சொல்ல வந்தார். அப்போ சாதாரண ஒரு 2% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை ஆள்றாங்க. நம்ம இவ்வளவு பேர் இருந்து நம்மளால வந்து பெரிய இடத்தை பிடிக்க முடியன்ற ஒரு முரண்பாடு. 2வது முரண்பாடின் உச்சம் எப்போ வந்துச்சுன்னா, எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் வந்து பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தந்த மாதிரி நான் பார்க்கல. பெருசா எங்கே ஒரு சீட் 2 சீட் ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தரை போட்டுருந்தாங்க பெண்கள் சம்பந்தமா. இப்ப திலகவமான ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தவிர ரொம்ப ஒரு ஃபெமிலியரிஸ்டா பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப தருமபுரி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேட்பாளர் அரசாங்கம் அப்படின்னு ஒருத்தர் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச உடனே அப்புறம் அன்புமணி அதில் உள்ள வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. இல்ல சௌமியா மேடம் தான், இல்ல பாஜக தான் அழுத்தம் கொடுத்துச்சு. அடுத்த கதை, அழுத்தம்லாம் கிடையாது. பாஜக என்ன ரெக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா, நீங்க மோஸ்ட்லி ஃபெமிலியரா இருக்கவங்களும் நீங்க உள்ள கொண்டு வாங்க. ஏன்னா ஷார்ட் பீரியடா இருக்கு டைம், கூட்டணி செட்டான ஷார்ட் பீரியடு. எவ்வளவு ஃபெமிலியரான ஆளை உள்ள கொண்டு வரலோ அவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு தான். அதனாலதான் தமிழிசைக்காகலாம் சீட் ஒன்னே கொடுத்தாங்கன்னா, ஃபெமிலியரை ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தி அவங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க நேரம் இல்லை நமக்கு. அதனால அந்த இது கொடுத்தாங்க. அப்போ வந்து ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அதை மறுத்தாங்க. இல்ல இது சுத்தப்படாது, வெயிட் பண்ணுங்க, வேற மாதிரி பண்ணலான்னு அன்புமணி அவர் கேட்காம சௌமியா அன்புமணி அங்கே நிற்க வச்சாங்க. நிற்க வச்ச ஒன்று பார்த்தீங்கன்னா, ஐயா அவர்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு போகல. சௌமியா மேடத்துடைய 3 மகள்கள், சங்கமித்ரா அப்படின்னு சொல்லி 3 மகள் இருப்பாங்க. அந்த 3 மகள்கள் தான் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி வீடாவே பிரச்சாரம் பண்ணாங்க. குறைந்த ஓட்டில் அவங்க தோத்தாங்க. ஏடிஎம்கே கூட்டணி இல்லாதனால தோத்தாங்கன்னா அது ஒரு தனி கதை. அது உள்ள போவாங்க. அப்போ வந்து நம்ம சொல்ற எந்த விஷயத்தையும் வந்து திரு அன்புமணி கேட்க மாட்டேன்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு எழுது. 2வது வந்து இது நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் சொல்றதை கேட்கறவங்க இருக்கலாம், வெளியே போலான்னு பொது வழியில சொல்றாரு. போன வாட்டி முகுந்தன் அனௌன்ஸ் பண்றப்போ அந்த கன்வென்ஷன் ஹால்ல சொல்றாரு, இது நான் ஆரம்பிச்ச கட்சி, அதாவது இளைஞர் அணி தலைவரா முகுந்தனை நியமிக்கிறேன். அவரோட பேரு ஆமா முகுந்தன். அவர் வந்து மகள் வழி பேரன், மகள் வழி, அதாவது மூத்த மகளுடைய பேரன். அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. மூத்த மகளுடைய பேரன் அவர் இருக்க மாதிரி அன்புமணியோடைய ஒரு மருமகன் வந்து அந்த அக்கா அவரோட தம்பியை தான் ஒரு மருமகனா எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலி உள்ள ஒரு குடும்பம். டாக்டருக்கு பழைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் இந்த கிருஷ்ணசாமியோட பொண்ணு தான் சௌமியா. கிருஷ்ணசாமியோட அண்ணன் தான் விஷ்ணு பிரசாத், கடலூர்ல இருந்தாரு. ஆமா, போன சரிங்களா? இப்படி வந்து பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் தான் அது. அதுல வந்து டவுட் இல்லை. அப்போ இவங்க முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்றப்ப இது ஒரு நெருடல் அவர்கிட்ட போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீப காலமா ஒரு 3 மாசமா ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா சௌமியா அதிகமான விஷயங்கள் பிரஸ்ல வர ஆரம்பிச்சாங்க. நீங்க செக் பண்ணுங்க. மாலை போட்டு போறேன், இந்துக்கள் ஓட்டு நம்ம கவரணும், பக்தி மார்க்கமா இருக்குன்ற மாதிரி இப்ப பேசும் பொருளாகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாகம் நடத்த போறேன், எல்லாரையும் கூட்டு போய் நான் யாகம் மாதிரி நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. அப்புறம் போராட்டத்தை நாங்க வந்து அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே பண்றாங்க. பொது வழியில அவர் என்ன சொல்றாரு அன்புமணி, இவர் வந்து நான் சொல்றதை கேட்டாரும் இல்லாட்டி போகணும்னு சொல்றது வந்து இருந்தாலும் தன் தந்தையார் தான் சொன்னான்னு இவரை டைஜஸ்ட் பண்ண முடியாம எல்லாருக்கும் நான் பனையூர் அட்ரஸ் தரேன், அங்க வந்து பாருங்கன்னு சொல்லி பொது வழியில அன்புமணி சொல்லிட்டாரு. இது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அன்னைக்கே உடைய பொது சொல்லி எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்கல் விழா எல்லாம் வந்து சமாதானம் ஆகிட்டு எல்லாம் இருந்தாலும் இப்ப வந்து ராமதாஸ் அவர்கள் ஐயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓட்டு சதவீதமும் குறைஞ்சிட்டு வருது. பெரிய லெவல்ல வந்து தொண்டர்கள் ஜில்லாவில் இவர் போடுற நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி ஏத்துக்க மாட்டேன்றாரு. இப்ப ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ராமதாஸ் ஐயா வந்து கட்சியை ஆரம்பிச்சவர், கிட்டத்தட்ட 20 பேரை பலி கொண்ட கட்சி. அது வந்து முதல்ல எம்ஜிஆர் பீரியட்ல 21 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு இப்ப மணிமண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் தான் திறந்து வச்சார். அவருக்கு வந்து இந்த கட்சிக்கு யார் யார் பாடுபட்டாங்கன்ற டேட்டா அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கட்சியை உருவாக்குனதே அவர் தான். வன்னியர் சங்கத்தை உருவாக்கி நீ இவ்வளவு பெரிய கட்சியை மாற்றினது அவர் தான். அப்போ வந்து அவர் நியமிக்கிற ஆளை வந்து ஒருத்தர் ஓவர்லுக் பண்ணி இவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க இருங்க நாங்க சொல்றது கேளுங்க அப்படின்னு பண்றப்ப ஈகோ கிளாஷ் அங்கே வருது. 2வது அவருக்கு என்ன பயம் வந்ததுன்னா, தன்னையும் தன்னுடைய மனைவியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி செல்கிறதோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா தோணும் அவருக்கு. சௌமியா மேடம் இன்னைக்கு பிரஸ் சந்திக்கிறதும் மற்ற விஷயங்களை செய்யறதாகட்டும், மறுபடியும் இப்போ எம்பி இப்போ அவர் எடுத்த முதல் முடிவு எதுக்குன்னா,
திருப்பி வந்து அன்புமணி அவர்களுக்கு எம்பி ஆகிறதுக்கான ஒரு இதை வந்து இப்ப ராமதாஸ் ஐயா சம்மதிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நல்லதை கட்டுதோ 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சப்போர்ட் பண்ணாதான் ஏடிஎம்கே 2 எம்பி கேட்பாங்கல்ல, ஒரு எம்பி தான். பாஜக சப்போர்ட் பண்ணோம், தேமுதிக எம்எல்ஏ விட்டுருங்க, புரட்சி பாரதம் சப்போர்ட் பண்ணோம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு இவருதான் மூர்த்தி தான் கேவி குப்பத்துல நினைக்கிறேன், ஜெகன்மூர்த்தி தான் கேவி குப்பம். அவரும் சப்போர்ட் பண்ணணும், நம்ம பாஜக சப்போர்ட் பண்ணணும், பாட்டாளி மக்கள் சப்போர்ட் பண்ணணும். இப்படி எல்லா இன்னும் சொல்ல போனா எதிர்ப்பு எம்எல்ஏன்னு சொல்லுகிற பன்னீர்செல்வம் மாட்டில் மனோஜ் கே பாண்டியனும் சப்போர்ட் பண்ணோம். இன்னும் யார் அவங்க வைத்தியலிங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க 2 எம்பிக்கள் உள்ள போகிறப்ப இப்போ இந்த செக் ஒன்று வரும். ஃபர்ஸ்ட் செக் என்ன வருது, அன்புமணி அவர்களை வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன செக் ஏடிஎம்கே கொடுப்பாங்கன்னா, நீங்கள் அலையன்ஸ்க்கு வந்துருங்க, அன்புமணி அவர்களுக்கு நாங்கள் வந்து எம்பி சீட்டு கொடுத்துறோம், போன வாட்டி கொடுத்த அதே மேட்டர் தான், நாங்கள் எம்பி ஆக்கிடுறோம், நீங்கள் இதுக்கு ஓட்டும் போட்டுருங்க, உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு செக் வந்தால் மறுபடியும் வந்து அன்புமணி அங்கே அனுப்பணுமா, மறுபடியும் வந்து எம்பி ஆயிட்டாருன்னா அவர் வேல்யூ பர்சன் ஆயிடுவார், கட்சி அவங்க கிட்ட தான் போயிடும். ஆனா எம்பி ஆயுமே ராஜ்யசபாக்கு பெருசா போல, ரொம்ப அடுத்த கதைங்க. தொண்டர்கள் மத்தியில அவர் ஒரு எம்பி இல்லைங்க, ராஜ்யசபாக்கு அட்டெண்டன்ஸ் போடலன்றதுலாம் அடுத்த கதை. அது அடுத்த கதை, நம்ம அது உள்ள போனா பெரிய விவாதம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பவர் செக்டரை அவங்கள்ட்ட மறுபடியும் கொடுக்கணுமா, கட்சிக்குள்ள திருப்பி ஒரே அதிகாரத்தோட. அப்ப வந்து இப்ப ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க, கட்சியினுடைய தலைவர் நான் தான், அன்புமணி செயல் தலைவர்ன்றப்ப ஏடிஎம்கே கூட்டணி சமூகம் யார்கிட்ட பேசுவாங்க, அன்புமணி கிட்ட தான் பேசுவாங்க, ராமதாஸ் ஐயா தான் பேசுவாங்க. ஏன்னா அவர் தான் தலைவர், இவர் செயல் தலைவர் தானே. ஆமா, கலைஞர் வந்து முதலமைச்சரா இருந்தாரு, செயல் முதல்வர் தானே வச்சுட்டாரு அவங்க. செயல் முதல்வர்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்படாத சும்மா ஒரு ஹானரி போஸ்ட் தான். துணை முதலமைச்சரா அங்கீகரிக்கப்பட்ட போஸ்ட் இல்ல, அது ஜியோ போஸ்ட். இப்ப எப்படி கௌரவ தலைவரா ஜேகே மணியை வச்சிருக்காரு. இப்ப வந்து உதயநிதி எல்லா இதுக்கும் போறாரு, அவர் சம்பந்தமே எல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு, அங்க பார்த்தா அவர் வந்து பத்திரப்பதிவு ஃபங்க்ஷன் போறாரு, சிறப்பு செயலாக்க திட்டத்துறை சிறப்பு செயலாக்கத்துறைன்றது எல்லா திட்டங்களுக்கும் அவர் போலாம். துணை முதல்வர்ன்றப்ப அந்த கேட்சி இல்ல, துணை முதல்வருங்க வரலாங்கன்ற ஒரு ஹானரி போஸ்ட் வரலான்றது ஒரு கேள்வி அங்க அடிபடுது இல்ல. அதே மாதிரி வரப்ப இப்ப கூட்டணின்னு உள்ள வரப்ப அன்புமணி அவர்களுக்கு தொண்டர்கள் சாதகமான ஒரு விஷயத்தை எடுத்துருவாரோன்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். என்னோட தனிப்பட்ட முறையில் சொல்றேன். அப்ப லகான் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்லதோ கெட்டதோ இன்னும் ஒரு 6-7 மாசம் தான், ஒரு 8 மாசம் தான் இருக்கு கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்லாம். ஸோ இப்பத்துல இருந்தே நம்ம வந்து இதை கரெக்டா கொண்டு போனால்தான். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும், என்னன்னா ராமதாஸ் ஐயா தலைவரா இருக்கிறப்ப அவர் வந்து காலையில ஏடிஎம்கேன்னு திடீர்னு மதியம் சாயங்காலம் வந்து டிஎம்கேன்னு. ஆனா அவர் எடுத்த டிசிஷன் எல்லாம் அவங்க வெற்றியை கொடுத்தோம். அப்ப அது வந்து நிறைய முரண்பாடு வச்சுங்க. நைட் வரையும் ஜெயலலிதா பேசுவார், காலைல வந்து ஜெயலலிதா கூட்டணியில் கலைஞர் எக்ஸ்ட்ரா 10 சீட்டு கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு போறோம், கலைஞர்கிட்ட போய் நின்னாரு, கலைஞர்கிட்ட எடுத்துட்டு மறுநாள் காலையில் போயிட்டு நாங்கள் ஜெயலலிதா போறோம்னா முரண்பாடு நிறைய, ஒரு தேர்வுக்கு முரண்பாடு இருந்துச்சு, அதெல்லாம் ஒத்துப்போம். ஆனா முரண்பாடு இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியா அதை அணுகினா அதான் அரசியல் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எண்டாவிடையே அரசியல்ல வெற்றி பெறணும், அதான் அல்டிமேட்டான நம்ம ஒரு ஆன்சரை நோக்கி நகர்றோம். அல்டிமேட்டா ஒரு அரசியல் நீங்க என்ன கடந்து வந்தோ, எப்படி வந்தியோ, பணத்தை கொடுத்து வின் பண்ணியோ, அதை கொடுத்து வின் பண்ணியோ, பாத்திரம் கொடுத்து வின் பண்ணியோ, கையில சத்தியம் வாங்கி வின் பண்ணியோ, அதெல்லாம் அடுத்த கதை. ரெண்டாவிட நீ வெற்றி பெறணும். இந்த ஃபார்முலா தான் அவர் ஃபாலோ பண்றப்ப இருந்த கட்சியினுடைய வலிமை இப்ப கம்மியானது மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ரெண்டாவது வந்து தனக்குனான ஒரு கோஷ்டியை உருவாக்குறாரோ, தனக்குனான ஒரு கட்டமைப்பு. ஆனா இப்பவுமே அதுக்கான இது இருக்குல்ல. இப்ப அன்னைக்குமே வந்து முகுந்தன் பிரச்சனை ஆனப்பமே வெளியே வந்து அன்புமணி வாழ்கின்ற கோஷம் தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்குமே ராமதாஸோட கார் வாசல் இன்னைக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. தைலாபுரம் வீட்டு வாசல் நின்று பாமக கோஷம் போட்டாங்க. திலகாமாமா போன்றவர்கள்லாம் அது எடுபடாதுங்க. ஏன் எடுபடாதுன்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள், அந்த தலைவர் மூலம் பதவி பெற்றவர்கள் அவர் உண்மையா இருப்பாங்க. காலப்போக்கில் அந்த தலைவருக்கு வந்து பெரிய பவர்ன்றப்போ அல்டிமேட்டா வந்துருவாங்க. மாதிரி எல்லாருமே வந்துருவாங்க. நீங்க ஒரு வாரம் இதெல்லாம் வருது. ஏங்க நம்மளே இவ்வளவு தெரிஞ்சிருக்கோமே, ஐயாவுக்கு தெரியாம இருப்பாங்க. அப்போ ஒரு வாரம் கத்துவானுங்க, ஒரு வாரம் முறுக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி எல்லாம் நீங்க தான் சொல்றீங்களா, கேளுங்க நம்ம எலெக்ஷன்ல பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்க. இப்ப நீங்க ஒரு மே மாசம் வேற சித்திரை முழுநிலை மாநாடு நடத்துறாங்க. இப்ப ஒரு தராசெட்ல வச்சு நீங்க அன்புமணி ஐயா சாரையும் நம்ம ஐயா ராமதாஸ் ஐயாவும் ஒரு தராசெட்ல வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டீங்கன்னா அவங்க யாரு கை கட்டுவாங்க? ராமதாஸ் ஐயாவை தான் கை கட்டுவோம். கலைஞரையும் திரு ஸ்டாலின் வச்சு நீங்க கை காட்டினா யாரு கட்டுவாங்க? கலைஞரை தான் கட்டுவோம். இதுதான் இங்க கலைஞர் வந்து அதிகாரத்துல இருந்தாரு, இவர் அதிகாரம் இல்லாம இவர் ஏன் அந்த பவர் எடுத்துக்கிறாருன்னா, இனிமேல் கூட்டணி சம்பந்தமான எந்த விஷயமும் சீட்டு கொடுக்குற விஷயமே இப்ப நீ ஐயா எடுப்பல. இப்ப போன வாட்டி அவங்க சீட்டு கொடுத்தாங்களா, அவங்க வந்து எம்எல்ஏக்கு நின்ன சீட்டு 20 சீட்டு கொடுத்தாங்க, அதில் அவங்க நிற்க வச்சதாகட்டும், எம்பி கொடுத்த சீட்டில் அவங்க நிற்க வச்சதாகட்டும், அதெல்லாம் அன்புமணி தான் முடிவு பண்ணாரு.
அந்த கட்சியின் சார்பா தலைவருக்கான ஒத்துசைவு அவங்க கட்சியோட தலைவர் போடணும் அப்படின்றப்போ அன்புமணி முடிவு பண்ண பிறகு நீங்க போய் பிரஸ்ல சொல்ல முடியாதுங்க. டைமே 15 நாள் 20 நாள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாஜகவுடைய திருவண்ணாமலையோட வேட்பாளர் அஸ்வத்தாமனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போயிருந்தேன். நான் எம்பி எலெக்ஷன்ல அன்றைக்கு ஒரு நாள் ஐயா ராமதாஸ் ஐயா வந்தார். மிகப்பெரிய லெவல்ல அவர் கூட்டம் கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அப்புறம் வந்து வேற எங்கன்னா அவர் போனாருன்னா அவர் எங்கேயுமே போகல. எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுல சொல்றேன். அப்ப அவர் என்னத்த காரணம் கேட்ட வந்தாலும் அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவர் உடல்நிலை வந்து கம்மியா இருக்கு. ஸோ அவர் ஓய்வு எடுக்கிறாருன்றது இது தொண்டர்கள் அன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க. ராமதாஸ் ஐயா வந்து நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அன்புமணி தான் தலைவர், நீங்க அவர் பின்னாடி போவீங்க, வெற்றி கொடுக்க மாட்டேங்கன்னு அவர் சொன்னவர். நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் இப்போ நான் தான் தலைவர், நான் சொல்றபடி கேளு அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அல்டிமேட்டா அந்த பவர் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப பவர் எடுத்துட்டாருன்னா அவர் எதை நோக்கி நகர்றாருன்னா எந்த குதிரை ஜெயிக்கும் அந்த குதிரை மேல ஏறிக்கலாம். ஓகே, இதுவரையும் அன்புமணி ஏறின எந்த குதிரையும் ஜெயிக்கல. அன்புமணி இருக்கிற குதிரை பாஜக குதிரை. அது அடுத்த கட்டங்க. நம்ம பாஜக சார்பா இப்ப நம்ம பேசலங்க, ஜெனரலா தான் பேசுறேன். நம்ம சொல்றது வந்து கூட்டணி தர்மத்தை பத்தி பேசலாம். அன்புமணி அவர்கள் இருக்கக்கூடிய குதிரை வந்து ஒரு பாட்டாள் மக்கள் கட்சிக்குள்ள விவகாரத்தை நீங்க கேக்குறீங்க. பாஜகவுக்கும் பாட்டாள் மக்கள் கட்சியில நான் என் கட்சி தான் சப்போர்ட் பண்ணி பேசி ஆகணும். இது பாட்டாள் மக்கள் கட்சியில் இருக்க விவகாரம் இதுதான். அன்புமணி அவர்கள் இருக்கிறது வந்து பெருசா சேர்க்கல, நம்மளுடைய தொண்டர்களுக்கு வந்து பெருசா லெவல்ல போய் ரீச் ஆகல அப்படின்னு அவர் நினைக்கலாம். அப்ப நம்ம கிட்டே வந்துட்டா நம்ம டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து நம்ம வந்து இதை ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறது யாரை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா அவர் இருக்கப்ப ஏகே மூர்த்தி ஜெயிக்க வச்சாங்க, தலித் ஏழுமலை ஜெயிக்க வச்சாங்க, வேலு ஜெயிக்க வச்சாங்க, நம்ம இவரு நம்ம இப்ப இதுல வேல்முருகன் அவர் அங்கதான் இருந்தாரு, பண்டோடு ராமச்சந்திரன் அங்கதான் இருந்தாரு, இவரு நம்ம பேராசிரியர் தீரன் அங்கதானே இருந்தாரு, எவ்வளோ பாஸ்கர் மக்கள் டிவி பாஸ்கர் அங்கதானே இருந்தாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு தலைவரை பாட்டாள் மக்கள் கட்சி ஒருத்தர் சொல்லுங்களேன். அன்புமணி, ஜி.கே. மணி, இப்ப சேலம் அருள் இடையில கூட ஜி.கே. மணி அவருக்கு ஒரு முரண்பாடு வந்துச்சு. ஒரு சட்டசபைக்கு வந்து அவர் கிளம்பிட்டு இருக்கப்ப அது போன வருஷம் சட்டப்பேரவை அங்க போய் என்ன பண்ண போறீங்க, சும்மா உட்கார போறீங்க அப்படின்லாம் அவர் கேட்டாங்க. அன்புமணி கேட்ட வைரல் ஆச்சு. இதையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இந்த எம்பிக்கு கொடுக்குற அந்த கூட்டணி சம்பந்தப்பட்டது, வேட்பாளர் தேர்வு சம்பந்தப்பட்டது, எத்தனை பேர் சீட்டு வாங்குற அந்த பேரம் சம்பந்தப்பட்ட பவரை நம்ம எடுத்துக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா நினைக்கிறாருன்னு தான் என்னோட இந்த ஒரு நெருடல். மேபி இது வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் அவரோட ஆதரவுக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்கன்னா கட்சி உடையறதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. இல்ல, அது வந்து அன்புமணி சார் தான் டிசைட் பண்ணணும். நம்ம அதுல கருத்து சொல்ல விரும்பல. அவர் வந்து தந்தையார் சொன்ன முடிவை ஏத்துக்கிட்டு நான் செயல்படுறேன்னு செயல்படலாம், இல்ல நான் தனி கோஷ்டியா செயல்படுறேன்னு செயல்படலாம். ஏன்னா ஏற்கனவே பனையூர்ல ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க வந்திருக்குன்னு சொன்னதும், முகுந்தனை போட்ட உடனே குடும்பத்துல எவ்வளவு பேருக்கு பொறுப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் அனுசரிச்சு போற மாதிரியோ இல்ல வீட்டுல திரைமறைவுல பேசி இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி தெரியல. டைரக்டான ஒரு மோதல் போக்கு மாதிரி. நான் எப்படி நினைக்கிறேன்னா இந்த கட்சியை ஒட்டுமொத்தமா அன்புமணி அவர்களும் சௌமா அவர்களும் கைப்பற்றி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் அவர்கிட்ட போறதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ வந்து குடும்பத்துல அவங்க பொண்ணுங்க பசங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் நாங்கள் அரசியல் வரணும், எம்எல்ஏ ஆகணும், தாத்தா மாதிரி நாங்களும் வரணும்னு ஆசை இருக்கும். அன்புமணி அவர்களுக்கு கொடுத்த அதே ப்ரியாரிட்டி எல்லாருக்கும் அவங்க மகள்களுக்கும் அவர் கொடுத்தாகணும். மகள்களுக்கு கொடுக்க ஆப்ளிகேஷன் அவர் கேட்டாகணும்ல. அப்போ பவர் நம்ம கிட்ட இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் இது வந்து குடும்பத்துலதான் நீங்க எல்லாரும் கொடுப்பீங்களா அப்படின்றது பொது வழியில அவருக்கு சொல்லிக்க தேவையில்லை. அப்ப முகுந்தனுக்கு பதவி இல்லைன்னா அன்புமணிக்கும் பதவி இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்ப முகுந்தனுக்கு வந்து இப்ப அவங்க குடும்பத்துல பேசி சரி பண்ண பிறகு முகுந்தன் எந்த விழாலையும் கலந்துக்கல. அவர் வந்து அந்த பதவியை ஏத்துக்கவும் இல்லை, எல்லாமே இல்லை. இப்ப வந்து அவர் புதுசா ரெஃப்ரெஷ் பண்ணல, புது தலைவர்ன்ட்டார். எங்களுக்கு மாநில தலைவர் புதுசா வந்தோம்னா அவர் ஒரு டீம் செட் பண்ணுவாங்க. இப்ப அணி பிரிவுகள் எல்லாருமே செயலிழந்தோம். புதுசா அணி பிரிவு டீம் செட் பண்ணுவாங்க, கோர் கமிட்டி செட் பண்ணுவாங்க, துணைத் தலைவர் செட் பண்ணுவாங்க, துணை செயலாளர், பொதுச் செயலாளர் இதெல்லாம் செட் பண்ற மாதிரி இப்ப தலைவர்னு இவர் அறிவிச்சிட்டார், நான் தான் தலைவர்ன்ட்டார். ஆட்டோமேட்டிக்கா அன்புமணி கீழே ஒர்க் பண்ண எல்லாமே டிஸ்குவாலிஃபை ஆகிடும். அப்ப இவர் ஒரு புது டீம் செட் பண்ணுவார். ஸோ இது எதை நோக்கி நகர்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான நேரத்துக்கு பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.